Hey guys, this is Kenny Dilakashan. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நீங்கள் ஒரு VTC கம்பெனி திறக்கிறண்டா என்னென்ன விஷயங்களை அவதானிக்கணும். முதலாவது நீங்கள் உங்களோட carte VTC எடுக்கிறது. carte VTCக்கு நீங்கள் ஒரு ஃபார்மேஷன் செய்ய வேணும். அது entre 1500 et 2500 € இருக்கும். அது நீங்கள் ஃபார்மேஷன் செய்கிற இடத்தை பொறுத்து. நீங்கள் அந்த ஃபார்மேஷன் முடிவில் ஒரு எழுதுகிற டெஸ்ட்டும் கார் ஓடி காட்டுற ஒரு காட்சிக்கும் செஞ்சு காட்ட வேணும். அதை நீங்கள் பாஸ் பண்ணினா தான் உங்களுக்கு carte VTC தருவீனா. ரெண்டாவது உங்களோட carte VTC வந்த அப்புறம் உங்களோட பேரில் ஒரு கம்பெனியை திறக்கிறது. உங்களோட ப்ரோஜையை பொறுத்து நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து அந்த கம்பெனியை திறக்க போகிறீங்களன்றதை பொறுத்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டியில் திறக்க வேணும், எவ்வளவு கேபிட்டல் போட வேணுமென்றதையும் நீங்கள் முடிவு செஞ்சு கொள்ளலாம். மூன்றாவது வெஹிக்கிள் நீங்கள் ஒன்றில் கம்பெனி பேரில் வாங்கலாம், இல்லாட்டிக்கு லோகேஷனுக்கு எடுக்கலாம். ஆனால் அந்த கார் மினிமம் 4 பார்ட் இருக்க வேணும். மினிமம் 4 பேரில் இருந்து 9 பேர் டிரைவரோட சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்க வேணும். 6 வருஷத்துக்கு குறைஞ்ச காரா இருக்க வேணும். ஆனால் எலக்ட்ரிக் கார்னா சில எக்ஸெப்ஷனல்கள் இருக்கு. நாலாவது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் 2 விதம் இருக்குது. நீங்கள் 2 இன்சூரன்ஸ் போடணும். முதலாவது அஷூரன்ஸ் ஆட்டோமொபைல் VTC. அது நீங்கள் இப்போ ரோட்டில் போய்க்கிற ஒரு ஆக்சிடென்ட் பட்டாலோ இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு பியத்தோ அடித்தாலோ அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட வேணும். ரெண்டாவது அஷூரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சிவில் ப்ரொஃபஷனல். அது நீங்கள் ஏற்றுற கிளியோவுக்கும் அவற்ற பொருட்களையும் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்கிறது. அது தச்சில் நீங்கள் அவற்ற வேல்யூஸை உடைச்சிட்டிங்களோ இல்லாட்டிக்கு அவர் ஏதாவது உங்களோட காரில் இருக்க கீழே தச்சில் விழுந்து ஏதாவது உடைச்சிட்டாரோ அதை அந்த மினித்தை செய்கிறது தான் அந்த இன்சூரன்ஸ் ஒப்ளிகேட்வார். அஞ்சாவது நீங்கள் ரெஜிஸ்டர் VTCயில் உங்களோட சொசைட்டியை பதிகிறது. அது நீங்கள் கார் எல்லாம் வேண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட carte VTC உங்களோட எல்லா கம்பெனி டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அதில் பதிய வேணும். அந்த அன்ஸ்கிரிப்ஷன் 5 வருஷம் தான் வேலாபிளாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ரெனுவலே பண்ண வேணும். ஆறாவது பிளாட்ஃபார்ம் தி மீஸ் ஆன் ரிலேஷன். c'est-à-dire நீங்கள் யூபரோட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி. அது நீங்கள் சொசைட்டியை திறந்து பேங்க் திறந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ப்ராப்பராக வந்த பிறகு நீங்கள் அந்த அவைண்ட சீட்டில் போயிட்டு அதை நீங்கள் பதிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அவியலோட வேலை செய்யலாம். அவியல் ஆனால் 20% 25% கமிஷன் எடுப்பினோம். ஏழாவது ஃபேக்சுரேஷன். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியை ப்ராப்பராக உங்களோட பேரில் திறந்து வச்சிருக்கிறீங்களேக்க நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் கட்டாயம் ஃபேக்சுரை உங்களோட கிளினோக்கு கொடுக்க வேணும். ஆனால் அதால் அந்த ஃபேக்சுர் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு வருஷ முடிவு மட்டும் நம்பர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கணும். c'est-à-dire உங்களோட ஃபேக்சுர் doit suivre une séquence chronologique. மற்றது முக்கியமாக VTC ஆக்கள் ஒரு கிளியோன் ரெக்யூப்பரி பண்ணும்போது கட்டாயம் அவியல் ரிசர்வ் பண்ணின ஒரு டாக்குமெண்ட்டை காட்ட வேணும். நீங்கள் துவி காட்டலாம், இல்லாட்டிக்கு ஒரு மெயில் காட்டலாம், SMS காட்டலாம். அந்த கிளியோன் உங்களை ரிசர்வ் பண்ணிருக்கு முதலே என்று காட்ட வேணும். ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்க வேணும். ஏன்னா உங்களோட மெச்சியை டாக்ஸி மாதிரி ரோட்டில் வாராக்கில் ஏற்றுற மெச்சியே இல்லை. நீங்கள் ரிசர்வ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட கிளியோங்களை ரெக்யூப்பரி பண்ண வேணும். செப்டம்பர் 2026 பிளாட்ஃபார்ம் அக்ரேக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேணும். ஏனெண்டா பெரிய கம்பெனி எல்லாம் செப்டம்பர் 2026 அவன்ற ஃபேக்சுர்கள் எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் அக்ரேக்கு மூலமாக தான் அனுப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இந்த கார்ட் ஏதாவது வச்சுருந்தீங்களா அவியல் அவன்ற ஃபேக்சுரை பிளாட்ஃபார்ம் அக்ரே மூலமாக தான் உங்களுக்கு அனுப்பிவினா மெயிலையோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு கூரியரில் அனுப்ப மாட்டேன். எட்டாவது உங்களோட ஆக்டிவிட்டியும் தேவையாகும். நீங்கள் உங்களோட ஸ்டாச்சுவில் நீங்கள் VTC செய்கிறன்னு எழுதலாம், ப்ளஸ் அஷா வாண்ட் டு வெஹிக்கிள் எழுதலாம், லொகேஷன் ஜோனைக்கு கொடுக்குறேன்னு எழுதலாம். நீங்கள் என்ன ஸ்டாச்சுவில் எழுதியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபேக்சர் செய்ய கவனமாக இருக்க வேணும். நீங்கள் கூர்ஸ் செய்யும் போது தேவையாக G% போட வேணும். நீங்கள் லொகேஷனுக்கு கொடுக்குறீங்களா அதுக்கு 1% போட வேணும் தேவையா.
9வது வந்து ஒப்ளிகேஷன் ஃபிஸ்கல். ஒப்ளிகேஷன் ஃபிஸ்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையாக கட்ட வேணும். ஒவ்வொரு வருஷ முடிவிலையும் நீங்கள் பிலோ செஞ்சு அனுப்ப வேணும். சேஃப் கட்ட வரும் நார்மல்மோ. 10வது வந்து கொண்டாபிலிட்டி வந்து நீங்கள் கட்டாயம் கொண்டாபிள் ஒன்று வச்சிருக்க வேணும். அவருக்கு வந்து மாதம் மாதம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், மற்றது உங்களோட நீங்கள் ஃபேக்சர் டு வாண்ட் செஞ்ச அந்த ஃபேக்சர் டு வாண்டையும் அனுப்ப வேணும். மற்றது நீங்கள் அவதானிக்கணும், நீங்கள் என்னென்ன சாமான்களை உங்களோட கம்பெனி கார்டிலிருந்து வேண்டுறீங்க. அந்த செலவுகள் மட்டும்தான் சார்ஜ் டெஜுக்டிபிள். அதுகள் மட்டும்தான் உங்களோட கொண்டால் வந்து கம்பெனி செலவுன்னு காட்ட முடியும். அந்த செலவுகள் இந்த துண்டுகளை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேணும். வாலா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.